வெல்கம் டு சரம் ஃபேஸ் சேனல். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பரவல் பெல் பண்ணி தட்டிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கறிக்குழம்பு டேஸ்ட்டில் பீர்க்கங்காய் தொக்கு எப்படி வைக்கணும் தான் பார்க்க போகிறோம். இப்போ சீசன் பீர்க்கங்காய் சீசன் தான், ஸோ ஈஸியாக எல்லாருக்கும் கிடைக்கும். ஸோ அதை தோல் சீவி இந்த மாதிரி மீடியமான சைஸில் பீர்க்கங்காய் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 5-6 வரமிளகாய் காரத்து அந்த மாதிரி வறுத்து வச்சுக்கோங்க. வாசனை அளவுக்கு வறுத்தா போதும், ரொம்ப தீய விட்டுறாதீங்க. கொஞ்சோண்டு ஒரு 1/4 கீத்து தேங்காய், அந்த ஒரு திக்னஸ்க்காக தான் தேங்காய் போடும். தேங்காய் போடாமையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரைக்கிறதுக்கு இந்த தேங்காய், நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த மிளகாய், கொஞ்சோண்டு சீரகம், இதோட சேர்த்து ஒரு 2 தக்காளி, அவ்வளோதான். குழம்பு அந்த தொக்குக்கு தகுந்த மாதிரி தக்காளி யூஸ் பண்ணிக்க. ரொம்ப போட்டிங்கன்னா புளிச்சிரும், புளிப்பாக இருக்கும். ஸோ 2 தக்காளி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வெங்காயம் பூண்டையும் இந்த மாதிரி தனித்தனியாக தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போ அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க. நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ தான் இந்த குழம்போட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இது என்னோடய பாட்டி ரெசிபி தான், அவங்க பர்மாலேருந்து வந்ததுனால. ஸோ அவங்களோட ரெசிபீஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்ஃபுல்லாகவும் இருக்கும். அவங்கள்ட்டேருந்து எங்கள் அம்மா கற்றுக்கிட்டாங்க. ஸோ எங்கள் அம்மாக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது தான். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்ச ரெசிபி இது. டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். பீர்க்கங்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டு. இப்போ அடுப்பில் பேன் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்த பருப்பு போட்டுட்டு நம்ம தட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காயும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ தேவையான அளவு, தொக்குக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா அந்த பீர்க்கங்காயில் உள்ள அந்த தண்ணியெலாம் வெளியில் வரும். ஸோ பீர்க்கங்காய் நீர்க்காய் தான். ஸோ சீக்கிரமாக அது வெந்துடும், ரொம்ப நேரம் வதக்கணும் தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவே அதில் ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தொக்குக்குன்னா அதுக்கு அந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா பீர்க்கங்காய் ஆல்ரெடி கொஞ்சம் வெந்துருச்சு. ஸோ அந்த மசாலா கொதிச்சா மட்டும் போதும். ஸோ அது மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா மூடி வைங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கட்டும். அடுப்பை சிம்மிலே வச்சுருங்க. கொதிச்சதுக்கப்புறம் சிம்மிலே வச்சு இறக்கி எடுங்க. ஒரு சூப்பரான பீர்க்கங்காய் தொக்கு ரெடி ஆயிடும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ரெசிபி மணத்தக்காளியில் கீரை தண்ணி சாறு தான். இது ரொம்பவே வயிறு புண்ணு, அந்த வாய் புண்ணு, இதுக்கெலாம் ரொம்பவே நல்லது. இது சூப்பு மாதிரி கூட வச்சு குடிக்கலாம். இதை தண்ணி சாறு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த குழம்பே தண்ணி மாதிரி இருக்கும், அதனால தான் தண்ணி சாறு. இது எல்லாமே எங்கள் பாட்டி இந்த அரைக்கிற மசாலா அரைக்கிறதெல்லாம் ஒன்லி இப்போ வரைக்குமே அம்மியில் தான் அரைச்சி அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு. இப்போ நம்மள்ட்ட அதெல்லாம் இல்லை, பண்ண நேரம் இல்லாதனால நம்ம இதில் யூஸ் பண்ணுவோம். கீரை நல்லா அலசி வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கும் சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் தட்டி வச்சுக்கோங்க. தக்காளி ஒரு 2 தக்காளி நான் போடுறேன். அரைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு தேங்காய் கசகசா போட்டுக்கோங்க. சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ தக்காளியோடு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம கீரையை அள்ளி நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம். ஸோ நீங்கள் எண்ணெய் செட்டில் வைக்கிறதுனா கூட வச்சுக்கலாம். குக்கரில் கீரையை அள்ளி வச்சுருக்கேன். வச்சுட்டு கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம் பூண்டையும் போட்டுக்கோங்க. இதே தான் ஒரு 10 பல் பூண்டு, 10 பல் சின்ன வெங்காயம் தான் போடணும். ஸோ ஒரே ஒரு மிளகாய் காரத்துக்காக. ஸோ ஒரே ஒரு மிளகாய். இது இந்த வயிறு புண்ணு, வாய் புண்ணாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம். இந்த சூப்பாகவும் வச்சு கொடுக்கலாம். நான் தண்ணி நல்லா குடித்தா உடம்புக்கும் நல்லது. இப்போ நல்லெண்ணெய் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க விழுதையும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. ரொம்ப தண்ணி ஊற்றினா ரொம்ப தண்ணியாயிரும். ஸோ எல்லாமே போட்டு குக்கரில் ஒரு 2 விசில் வச்சு எடுங்க. ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கறி குழம்போடைய வாசம் வரப்பே செம்மையாக வாசமாக வரும். கண்டிப்பாக அந்த தண்ணி சாரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சன் ஃபீஸ் விலக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.